தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் திருச்செந்தூரில் 2வது நாளாக கடல் உள்வாங்கியதால் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. திருச்செந்தூரில் கிட்டத்தட்ட 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கி இருக்கிறது. பச்சை படிந்த பாறைகளில் அபூர்வ வகை மீன்களை மக்கள் கண்டு களித்து வருகின்றனர். இதனாலேயே ஆபத்தான முறையில் கடலுக்கு உள்ளே சென்று தற்போது அவர்கள் செல்ஃபி எடுத்தும் மீன்களை கண்டும் ரசித்து வருகின்றனர். அமாவாசை பௌர்ணமி நாள்களில் கடல் உள்வாங்குவது வழக்கம் என்று கூறப்படக்கூடிய நிலையில் 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி இருப்பது திருச்செந்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த். கிட்டத்தட்ட 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி இருக்கிறது. இந்த ஆபத்தை உணராமல் தற்போது அந்த பகுதியில் மக்கள் குவிந்து செல்ஃபி மற்றும் மீன்களை கண்டு ரசித்து வருகின்றனர். அங்கு கள நிலவரம் என்ன, பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கின்றனவா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில். இந்த கோவிலானது கடற்கரையில் அமைந்துள்ளதால் பிரசித்தி பெற்ற சுற்றுலா ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இங்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுதலாக வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இங்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலானோர் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மேலும் இந்த கடலானது அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் உள்வாங்குவதும் வெளியே வருவதும் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று அமாவாசை தினம் என்பதால் கோவில் முன்புள்ள கடல் வழக்கம் போல் நேற்று முதலே உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் கோவில் நாளிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடற்கரையிலிருந்து கடலுக்குள் ஒரு 60 அடி வரை உள்வாங்கி காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று 2வது நாளாக 100 அடிக்கு மேல் கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. இதனால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிகின்றன. இந்த நிலையில் அபூர்வ வகை மீன்களும் பாறைகளின் இடுக்குக்குள் காணப்பட்டு வருகிறது. மேலும் கடலானது சீற்றம் இல்லாமல் அமைதியாகவும் காணப்படுகிறது. அதன் மேல் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் வழக்கம் போல் நீராடியும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். திருச்செந்தூரில் 100 அடி அளவிற்கு கடல் உள்வாங்கி இருக்கிறது. அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.